ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ். ஒரு வழியாக டெனாலியோட அட்வென்ச்சர் ட்ரிப்பை முடிச்சுட்டு எல்லா வைல்ட் லைஃபையும் நல்லா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மூஸ் திருப்பியும் வந்து ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அவர் பொறுமையாக ரோடு கிராஸ் பண்ணுற வரைக்கும் நின்றுட்டு நாங்கள் இப்போ எங்களோட ஸ்டே பண்ணுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பர்ச் ரிசார்ட்டு. இது வந்து ரொம்பவே யூனிக்கான சூப்பரான ஸ்டேவாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீடியோவில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நம்ம வாங்க கீயை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போய் நம்ம ரூமை போய் செக்இன் பண்ணலாம். இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா $160 அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இந்த ரிசப்ஷன் கொஞ்சம் தனியாக இருக்குது. இங்கே தான் வந்து கீ கலெக்ட் பண்ணிட்டு போக வந்திருக்கோம். இதுதான் நாங்கள் தங்க போகிற இடம். இந்த இடத்துல வந்து ஒரு கேபின் நம்பர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக தான் நடந்து போய் நம்ம பார்த்தீங்கன்னா கேபின் நம்பர் 5க்கு அந்த பக்கம் போகணுன்னு போட்டிருக்குது. இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. அந்த பக்கம் போய் பார்க்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ உள்ள ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் அங்கேயும் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாட் டைப்பில் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் கேபின் மாதிரி. அந்த பக்கம் வேறு ஒரு ரிசார்ட் இருக்குது. நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற கேபின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் கேபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா வந்து நம்மளுக்கு வந்து சில கேபின்ஸில் மட்டும்தான் பாத்ரூம் அதெல்லாம் இருக்கும். எங்களோட கேபினில் வந்து பாத்ரூம் கிடையாது, டாய்லெட் பாத்ரூம் எதுவுமே கிடையாது. இங்கே அதனால் பாத் ஹவுஸ்னு தனியாக வெளியே வச்சுருக்காங்க. இங்கே வந்து தான் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணுன்னா இங்கே தான் வரணும். குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பாத் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் மென் விமன்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் காசு போட்டு நம்ம ஏதாவது கொக்கோ கோலா ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம கேபின் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். நைட் ஆனால் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம கல் முள்ளுக்குள்ளெல்லாம் நடந்து வந்து ஒரு வழியாக நம்மளோட கேபின் நம்பர் 5 கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் தங்க போகிற கேபின். இது ஒரு மாதிரி இயற்கையோட இயற்கையாக அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு மாதிரியும் சுற்றி வந்து ஒரு பக்கம் அந்த தண்ணியோட சத்தம் பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து அந்த பறவைகளோட சத்தம் அதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கார் சவுண்டு அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் தங்க போகிற கேபின். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் என்னென்னலாம் வச்சுருக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கட்டில் எல்லாமே பாருங்களேன், இந்த ரஸ்டிக் கேபினுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடு ரெண்டும் அந்த மரக்கட்டை மாதிரி வச்ச மாதிரி வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து அந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே அப்படி டிசைன் பண்ணி வச்ச மாதிரி சூப்பராக வச்சுருக்குறாங்க. அங்கே அந்த ஒரு சோஃபா கிடக்க அது கூட அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வீட்லேயுமே நம்மளுக்கு ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு ஒரு அவன் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள். இங்கே உட்காந்துட்டே நம்ம அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டே சாப்பிட்லாம். இங்கே நம்மளுக்கு பேசிக்காக தேவையான எல்லாமே இருக்குது. பாத்ரூம் மட்டும் போகணுன்னா கொஞ்சம் நடந்து அந்த பாத் ஹவுஸ் வரைக்கும் நம்ம போகணும். இங்கேருந்து பார்த்திங்கனாலே நமக்கு டெனாலியோட பீக் வந்து நம்மளுக்கு தெரியும். காலை கீழே வச்சா மட்டும் கொஞ்சம் குளிரும், ஏன்னா உட்டன் ஃப்ளோர் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு மேகி நூடுல்ஸ் தான் செஞ்சுருக்கோம். சரி, அதை வந்து வியூ பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி 7:30 ஆகுது. அப்போ கூட இங்கே வெளிச்சமாக தான் இருக்கும். அதனால் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு வந்து உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு எப்போவுமே கிடைக்காது. அதனால் இது கிடைக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்து நாங்கள் அப்படியே இயற்கையோட அழகை ரசிச்சுட்டே கொஞ்சம் நேரம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்.
இன்றைக்கி வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி இந்த இடத்துல எப்படியும் குடிச்சே ஆகணும்னு நேற்றே நான் பிளான் பண்ணிட்டேன். அதுவும் இந்த இடத்துல இந்த சத்தத்துக்கு நடுவில் தான் குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து காஃபியை மட்டும் தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி ஆகுது. இன்றைக்கும் நாங்கள் டெனாலி தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி சரி கொஞ்ச நேரம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நேற்று நைட்டும் வந்துட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதனால் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மூஸ் ட்ராப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா நைட்டு மூஸ்லாம் வந்திருக்கும் போல் இருக்குது. இந்த காஃபியை குடித்ததுமே கிளம்ப வேண்டியதான். பாய். நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டெனாலியை நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2 கேரிபூ நின்றுட்டுருந்துச்சு. ரெண்டுமே வந்து ரோடை க்ராஸ் பண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே அப்படி தான் எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் க்ராஸ் ஆச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாட்டா பாய்.